ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைக்கிறார். ஆல்வின், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் திருநெல்வேலி டவுன் பகுதியில் அதிகாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் ஒரு சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே அவர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் நிலம் தகராறு தொடர்பாக காவல்துறையிடம் புகார் கொடுத்ததாக, அந்த புகாரில் காவல்துறை உறுதியான நடவடிக்கைகளை எடுக்காமல் அலட்சியம் செய்ததாலேயே இந்த கொலை நடைபெற்றதான குற்றச்சாட்டும் எழுந்திருந்தது. அவரும் தனது சமூக வலைதள பக்கமான முகநூலிலும் அந்த வீடியோ ஒன்றில் பேசி உதவி ஆணையர் அதே போன்று காவல் ஆய்வாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த கருத்துக்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில அவர் மீது, அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்களும் கோரிக்கை விடுத்தனர். அதனுடைய அடிப்படையில இங்கு பணியாற்றிய உதவி ஆணையராக இருந்தவர், தற்போது கோவை மாநகர பகுதியில் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக பணிபுரிந்த அவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளராக இருந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் காவல்துறையினர் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த உரிய விசாரணை மேற்கொண்டிருந்தால் இந்த கொலை நடைபெறாது என்ற ஒரு கருத்தையினுடைய அடிப்படையில தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விவகாரம், இந்த கொலை வழக்கு தொடர்பாகவும் காவல்துறையினுடைய நடவடிக்கை தொடர்பாகவும் ஜுமோட்டோ என்ற வடகையில தாமாக முன்வந்து வழக்கினை பதிவு செய்து விசாரணைக்கு மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அது குறித்த உரிய விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதே போன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் இந்த விவகாரம், இந்த கொலை வழக்கு தொடர்பான உரிய அறிக்கையை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கால அவகாசமும் கொடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக வழக்கு விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வந்து அதில் கைது நடவடிக்கைகள் இருந்தாலும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்து இந்த வழக்கை தாமாக முன்வந்து பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கிறோம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு தொடர்பாக இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு தொடர்பாக இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க மாநில டிஜிபி நெல்லை ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க மாநில டிஜிபி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு தொடர்பாக இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது.